ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அதாவது இஸ்லாமிய வங்கிகள் என்ற பெயரிலே அவர்கள் வாகனம் வாங்குவதற்கு உதவி செய்கிறார்கள். எப்படி பினான்ஸ் கம்பெனிகள் உதவி செய்தோ அதே மாதிரியாக வாகனம் வாங்குவதற்கு உதவுகின்ற ரீதியிலான ஒரு நடவடிக்கை இருக்கின்றது. இது கூடுமா என்று கேட்கின்றார்கள். குறிப்பாக இது அமானா வங்கி என்று தமகாலத்தில் உள்ள வங்கியும் இந்த காரியாலயத்தை செய்கின்றது என்றும் சொல்லப்படுகிறது. எனவே இது உண்மையில் அவர்கள் செய்தால், ஏனைய இஸ்லாமிய பெயரிலே செய்தால் இதை பற்றி தெளிவு வேணும் என்பது கேள்வியா இருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இதை நாம் விளங்குகின்றதற்கு முன் ஒரு உதாரணத்தை சொல்லிக் கொள்கிறேன். நான் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்பதற்காக அதனுடைய ஒரு வாகனத்தை வாங்க வேண்டும். போய் விலையை கேட்டேன். 10 லட்சம் சொன்னார்கள். இப்போது என்னிடம் 10 லட்சம் காசு இல்லை, ஒரு சொற்பமான தொகை தான் இருக்கிறது. இப்போது நான் ஒரு சகோதரிடம் செல்கின்றேன். 2வது நபர் அவரிடம் போகின்ற போது அந்த நபரிடம் காசு இருக்கிறது. அப்ப நான் அவரிடம் 10 லட்சம் காசு தாருங்கள் என்று கேட்டேன். அவர் தனக்கு தருகிறார். தரும்போது அந்த காசை எனது கையில் தருகிறார். தந்து சொல்லுகிறார், நீங்கள் எப்போது அந்த காசை தருவீர்கள் என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் காசு கேட்கிற போது 1 வருஷத்தால் என்றால் 11 லட்சம், 2 வருஷத்தால் என்றால் 12 லட்சம் என்று அந்த நபர் நிபந்தனை போட்டால், நான் இப்போது 3 வருஷத்தால் தருகின்ற போது அப்படி என்றால் 14 லட்சம் தர வேண்டும் என்றார். இப்போது அவரிடமிருந்து நான் காசை வாங்குகிறேன். அந்த 2ஆம் நபரிடம் இருந்து காசை வாங்கிக் கொள்கிறேன். 10 லட்சம் தந்தார். அவருக்கு 14 லட்சம் திருப்பி கொடுக்க வேண்டும். இப்போது அந்த காசை எடுத்துக்கொண்டு அந்த வாகனத்தை போய் நான் வாங்கி எனது பெயரிலே வாங்குகிறேன் என்றால், எனக்கு 10 லட்சம் தந்தவருக்கு நான் 14 லட்சம் கொடுக்கின்றேன். இது எல்லோரும் சொல்வார்கள் வட்டி என்று சொல்வார்கள். காரணம், அவர் 10 லட்சம் தந்தால் அவருக்கு 14 லட்சம் கொடுத்தால் 4 லட்சம் மேல் அதிகமாக அவருக்கு ரிட்டர்ன் பண்ணப்படுகிறது. இது வட்டி என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, இது எல்லோருக்கும் வழங்குகிறது. இங்கே என்ன நடக்கின்றது? இந்த இஸ்லாமிய பேங்குகள் என்று சொன்னதிலே அவர்களுடைய நடவடிக்கையை பொறுத்தவரை, நான் 10 லட்சத்துக்கு வாகனத்தை பேசிவிட்டு அங்கே ஒருவர் பணத்தை வச்சுக்கி இருக்கிறார். அவரை அந்த நபர் அவரை நாங்கள் இப்போது இஸ்லாமிய பேங்க் என்று சொல்கிறோம். அவரிடம் சென்றால் அவர் என்ன செய்கிறார்கள்? எனது கையில் காசை தராமல் பேசிய நிபந்தனைகளை பேசிவிட்டு, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்தால் நீங்கள் அந்த காசை எப்ப தருவீர்கள்? 2 வருஷமா, 3 வருஷமா, 4 வருஷமா என்று கேட்டுவிட்டு அதற்கேற்ப அவர்கள் ஒரு மார்ஜினை அடித்துவிட்டு பின்னர் என்ன செய்கிறார்கள்? எனது கையில் காசை தராமல் பணத்தை அந்த வாகனம் உள்ளவரிடம் கொடுக்கிறார்கள். கொடுத்து வாகனத்தை தங்களுடைய பெயரிலே வாங்கி எனக்கு தருகிறார்கள். இங்கே என் கையில் காசு தரப்பட்டு நான் வாகனத்தை அங்கு கொடுத்து வாங்கினால் அங்கே நடக்கிறதும், என்னிடம் தராமல் அவரிடம் கொடுத்தால் வாகனத்திற்கான காசை அந்த வாகன கம்பெனியிடம் கொடுத்தால் அதற்கு இடையில் என்ன நடக்கிறது? வெளிப்படையிலே ஒன்றுதான் நடக்கிறது. வெளிப்படையில் அதாவது எனக்காக காசு கொடுக்கப்படுகிறது. என் கையிலே தந்து நான் அதை கொடுத்தால் அதை வட்டி என்று விளங்குகிற நேரத்தில், என் கையில் தராமல் அவர்கள் டிரெக்டாக எனக்காக அங்கே கொடுத்து அந்த காசு 10 லட்சத்தை கொடுக்கிறார்கள். வாகனத்தை அவருடைய பெயரில் எழுதிவிட்டு என்னிடம் ஒப்படைக்கிறார்கள். நான் 14 லட்சம் கொடுக்க வேண்டும். அதற்கு பின் எனக்கு உரிமையாகிறது. இப்போது எனக்காகத்தான் அது கொடுக்கப்பட்டது, சரியானே? நான் அவர்களுக்கு ஏன் 14 லட்சம் கொடுக்கிறேன்? தந்தது எனக்காக 10 லட்சம் தான், சரியானே? இங்கே நடப்பது ஒரு தந்திரோபாயமான நடைமுறை. அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை ஹலாலாக்குகின்ற விதத்தில் செய்கின்ற ஒரு காரியம்தான் நடக்கிறதே தவிர, இடையிலே வாகனம் என்பது ஒரு 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 பொருளாக காட்டி மறைக்கப்படுகிறது. இவ்வளவுதான் விஷயம். இங்கே இன்னொரு விடயத்தை கவனிக்க வேண்டும். அவர்கள் ஒரு பொருளை வாங்கி வைத்து அதனை அவர்கள் விற்கவில்லை. எனக்காக நான் பேசிய ஒரு பொருளை அவர்கள் எனக்காக வாங்கி தருகிறார்கள். அதுவும் நான் அந்த வியாபார ஒப்பந்தம் எங்கே நடைபெறுகிறது? வியாபாரம்
அவர்களிடம் வாகனம் அவருடைய பேரில் வருவதற்கு முந்தைய எனக்கும் அவர்களுக்கான விலை பேசப்பட்டு முடிகிறது. இல்ல ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். ஒருவர் தான் உரிமை கொள்ளாத ஒரு விடயத்தை விற்பது அவருக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இப்போது நான் வாகனம் வாங்க சென்ற நான் அவர்களிடம் விலை பேசி, அதாவது எனக்கு காசு அறுவடம் விலை பேசி எங்களுக்கிடையில் ஒரு விடயம் முடிவாகிறது, நான் இவ்வளவுக்கு நீங்கள் வாங்கி தந்தால் இவ்வளவு என்று சொல்லி எனக்கு வாகனம் விற்கப்படுகின்ற அந்த ஒப்பந்தம் நடைபெறுகிற நேரத்தில் வாகனம் என்பது மூணாம் நபர், அந்த வாகன கம்பெனியிலே இருக்கிறது, அவங்களுக்குத்தான் அது உரிமையாகவும் இருக்கிறது. எனவே அவங்களுக்கு உரிமையான ஒன்று சரியான அதை வைத்து இரண்டாவது நபர் அதை வைத்து தன்னுடைய பொருள் மாதிரி அவர் விற்கின்றார். அவர் அந்த கம்பெனிக்காக வாகன கம்பெனிக்கான ஒரு லேபராக இல்லை, அவர் லேபராகவும் இல்லை. அவருடைய லேபராக இருந்தால் அது வேறு விடயம். மாறாக இவர் தான் உரிமை கொள்ளாத ஒரு பொருளை விற்கின்ற நிலை, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்றொரு ஹதீஸிற்குள் அது உள்வாங்கப்படுகிறது. நீ எதனை உரிமை கொள்ள மாட்டே அதை விற்பதை விட்டு ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள் என்கிற அந்த ஹதீஸிலும் அது உள்வாங்கப்படுகிறது. அடுத்ததாக இன்னொரு விடயமும் நடக்கின்றது. அங்கே நபிகளார் ஒரு வியாபாரத்தில் 2 வியாபாரத்தை தடை செய்கிறார்கள் என்ற மற்றொரு ஹதீஸ் இருக்கின்றது. அதற்கு உலமாக்கள் வெவ்வேறு விளக்கங்கள் கொடுக்கிற போது இந்த முறையும் அதில் உள்வாங்கப்படுகிறது. நடக்க போனது ஒரு வியாபாரம் தான், நான் வாகனம் வாங்க போனது. அந்த சந்தர்ப்பத்தை வைத்து மூணாவது நபர் அங்கே இன்னொரு வியாபாரத்தை ஏற்படுத்துறார். அங்கே நடக்கிறது நான் வாகனம் வாங்க, என்னிடத்தில் காசை தந்தால் நான் போய் வாங்கிக் கொள்ள ஒரு வியாபாரம். ஆனால் அங்கே இரண்டாவது வியாபாரம், 2 வியாபாரம். அதை சந்தர்ப்பத்தை வைத்து வாகனம் நடுவில் இருக்க இவர் தனக்காக காசை கொடுத்து எனக்காக காசை அங்கே வாகனத்திற்கு கொடுத்து தான் ஒரு வியாபாரம் செய்த மாதிரி பின்னர் எனக்கு விற்கிற மாதிரியும் ஒரு வியாபாரத்துக்குள் 2 வியாபாரம். இது அந்த ஹதீது நபிகளார் தடை செய்த ஒரு வியாபாரத்தில் 2 வியாபாரம் என்கிற ஹதீஸும் தடை செய்தார்கள் என்ற ஹதீஸும் இதை உள்வாங்கிக் கொள்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வியாபாரத்தில் 2 வியாபாரத்தை தடை செய்தால் என்ற அந்த ஹதீஸிலே அது என்னென்ன வகை உள்வாங்கும் என்று நபிகளாரிடம் இருந்து சரியான ஒரு விளக்கம் பெறாததால், நபிகளார் இப்படித்த அமைந்தால்தான் அது 2 வியாபாரம் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன சஹீஹான ரிவாயத்து இல்லை என்பதால் அது இதையும் உள்வாங்கும். காசிக்கு ஒரு விலை, கடனுக்கு ஒரு விலை வந்தால் அது ஒரு வியாபாரத்தில் 2 வியாபாரம் என்ற கருத்தை உள்வாங்கும் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அது மாதிரி வேறு வேறு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். நான் இதோ வாகன விஷயத்தில் நடக்கிற இந்த வியாபாரத்திலும் அது உள்வாங்கப்படுகிறது என்றும் இதையும் உள்வாங்கிக் கொள்ளும் என்ற கருத்தையும் அங்கே உலமாக்கள் அதை விளக்கமாக கொடுத்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இது உண்மையிலே நாம் அல்லாஹ் ஹராமாக்கி ஒன்றை ஹலாலாக்கி கொள்வதற்காக ஏற்படுத்திக் கொள்கின்ற ஒரு வழிமுறையாகும். எனவே இது சம்பந்தமாக விரிவான மேலதிக விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் தேவைப்படுகின்ற போது ஆதாரங்கள் இன்னும் பல ஆதாரங்களை வைத்து நாம பேசிக்கொள்ளலாம். இப்போது சுருக்கமாக சொல்லிக்கொள்ள இந்த முறையை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இன்று என்ன நடக்கிறது, அதாவது இஸ்லாமிய வங்கி அல்லாத பைனான்ஸ் கம்பெனிகள் என்ன செய்கின்றது, ஒருவருக்கு வாகனம் தேவை என்றால் அவருக்கு அந்த வாகனத்தை வாங்கி கொடுத்து விட்டு அவர்கள் 10 லட்சத்துக்கு வாங்கி கொடுத்து விட்டு மீதி 4 லட்சத்தையும் வட்டி என்ற பெயரிலே அவர்கள் வெளிப்படையாக பேசி வட்டி கட்டுங்கள் என்றுதான் கட்டிக் கொண்டிருந்தார்கள். அந்த முறையை ஹலாலாக்குகின்ற விதத்தில் தந்திரோபாயங்களை கையாண்டு ஹலாலாக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு செயற்பாடு இது. அதாவது யூதர்களுக்கெல்லாம் மாட்டுக் கொழுப்பை ஹராமாக்கினான். அவர்கள் மாட்டுக் கொழுப்பு தானே ஹராம் என்று அதை உருக்கி எண்ணெயாக்கி அதை வித்து அந்த காசுக்கு வேறு சாப்பிட்டார்கள். எனவே அல்லாஹ் அவர்கள் மீது அவர் சாபத்தை இறக்கினார். அது மாதிரி சனிக்கிழமை மீன்பிடிக்க போன சமுதாயம் அவர்களுக்கு ஹராமாக்க போட்ட போது அவர்கள் தந்திரோபாயத்தை கையாண்டார்கள். இப்படி அல்லாஹ் ஹராமாக்கிய விடயத்தை ஹலாலாக்கிக் கொள்வதற்காக நாங்கள் வேறு வேறு ரிக்ஸுகளை கையாண்டி அதன் மூலமாக நாங்கள் வேறு விளக்கங்களை கொடுத்து ஹலாலாக்கிக் கொள்ள முயற்சிப்பது அல்லாஹ்வுடைய சாபத்துக்கும் காரணமாகிவிடும். அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். நாங்கள் இந்த விடயத்தில் மிக நேர்மையாக எங்களுடைய
தேவையை ஹலாலான முறையில் நிவர்த்தி செய்யக்கூடியவர்களாக நாங்கள் நடந்து கொள்வோம். குறைந்தபட்சம் சந்தேகம் இல்லாத விடயங்களை ரசூலுல்லா எடுத்துக்கொள்வதற்கு வழிகாட்டினார்கள். ஹலாலும் தெளிவானது, ஹராமும் தெளிவானது, ரெண்டுக்கு இடையில் சில சந்தேகமான விடயங்கள், தெளிவற்ற விடயங்கள் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டி அவற்றை தவிர்த்து கொள்வதற்கு ரசூலுல்லா வழிகாட்டினார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் இதிலே சிலருக்கு சந்தேகமாக இருந்தால் அதை முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வாகனமோட ஆசை என்றால் உங்களுக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பு தர காலத்தில் நீங்கள் ஹலாலான முறையில் காசை கொடுத்து வாங்கிக் கொள்ளுங்கள். இது போன்ற வட்டி கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் ஈடுபடாதீர்கள். வாஹிரு தாவானா.